அருவமும் உருவமாகிய நாதியாய் பலவாயொன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பு அதுகோர் மேனியாய் கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி நல்லூர் கந்தப்பெருமானுடைய பேரருள் உலகளாவியிலே அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 14ஆம் நாள் 30/7/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை பிரார்த்தனை செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்று போற்றுகின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள். நாம் சுபகாரியங்கள் செய்வதற்கு சிறந்த நாள். இன்றைய தினம் முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய திதியை அடிப்படையாக கொண்ட சஷ்டி திதி விரதம், சஷ்டி விரதம். இப்பொழுது உலகளாவிய ரீதியிலே புகழ்பெற்ற இலங்கையின் பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தப்பெருமானுடைய மகோத்சவம் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த உற்சவ காலங்களிலே அங்கு நடைபெறுகின்ற அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள் அனைத்தும் நேரம் காலம் தவறாது நடைபெறுகின்ற ஒரு தனித்துவம் நல்லூர் கந்தனுக்குண்டு. அது மட்டுமல்லாமல் நல்லைக்கந்தன் ஆலயத்திலே எவராக இருந்தாலும் ஆண்கள் மேல் சட்டை இல்லாமல் தான் ஆலயத்துக்குள்ளே சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அது எந்த பெரியவராக இருந்தாலும் ஷேட் அணிந்து ஆலயத்துக்குள்ளே செல்ல முடியாது. அது மட்டுமல்ல, பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, பரம ஏழையாக இருந்தாலும் சரி, நடுத்தர வாழ்வு வாழ்கின்றவராக இருந்தாலும் சரி, அங்கு யார் சென்றாலும் நல்லூர் கந்தன் ஆலயத்திலே அர்ச்சனை டிக்கெட்டினுடைய சிறப்பு உலகிலே வேறெங்கும் பார்க்க முடியாது. ₹1 தான் அர்ச்சனை டிக்கெட். அந்த காலம் முதல் இந்த காலம் வரையிலே அர்ச்சனை என்றால் ₹1 எவரும் செய்து கொள்ளலாம். எந்த பரம ஏழை கூட ₹1 கொடுத்து அந்த பற்றுச்சீட்டை பெற்றுக்கொள்ளலாம். கோடீஸ்வரராக இருந்தாலும் அங்கே ₹1 தான் அர்ச்சனை டிக்கெட். அந்த ஒரு சிறப்பு உலகில் வேறு எங்கும் காண கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷமாக போற்றப்படுகின்ற வகையிலே இந்த நல்லூர் கந்த பெருமான் அலங்கார கந்தன் நல்லூரான். அந்த நல்லூர் கந்தனுடைய இந்த மகோத்சவம் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் தேசவாரியாக நாடளாவிய ரீதியாக புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்தும் வந்து நல்லூர் கந்தனுடைய இந்த உற்சவத்தை பார்ப்பதற்காக வருகின்ற அடியவர்கள் ஏராளம் ஏராளம். எல்லோருக்கும் நல்லூர் கந்தனுடைய திருவிழெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து,
समस्त सन्मङ्गलानि सन्तु. शुभम्. இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவை பலர் சந்தித்தார்கள். பல தரப்பினர்கள், பல அமைப்புகளில் இருந்தவர்கள், சாதாரண மக்கள், உயர்வானவர்களோ தாழ்ந்தவர்களோ என்று பொருளாதார ரீதியாக கணிப்பிடப்பட்டவர்கள், இவர் பலவாறு மக்கள் இயேசுவை சந்தித்தார்கள். நற்செய்தியிலே கூறப்படுகின்றது ஏரோது குழம்பினான் என்று. யார் இந்த ஏரோது? இந்த ஏரோதுனுடைய மனச்சாட்சி அவனுக்கு சொல்லுகின்றது, நான் நினைத்தபடி வாழக்கூடிய நான், என்னுடைய மனச்சாட்சியை நான் விற்று வாழ முடியும், எனக்கு அதிகாரம் இருக்கின்றது, எனக்கு சொத்து சுகம் இருக்கின்றது, செல்வாக்கு இருக்கின்றது, நான் ஆளுநனாக அரசனாக இருக்கின்றேன். இந்த திருமுழுக்கு யோவான் என்று அழைக்கப்படுகின்றவரை நான் சிரச்சேதம் செய்து அவருடைய தலையை வெட்டி என்னுடைய மகளுக்கு அன்பளிப்பாக கொடுத்தேனே. இப்போ யார் இந்த இயேசு என்று குழம்புகின்றான். இயேசுவை எதிர்கொள்ளுகின்றவர்கள் பலர். நாங்கள் குழம்பலாம். ஏனென்றால் ஒரு நல்ல மனிதனை சந்திக்கின்ற பொழுது என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற எண்ணங்கள் அந்த மனிதனை மனச்சாட்சியாக கொண்டு எழுகின்றன. அடுத்தவர்களுடைய கண்ணாடியிலே நான் என்னை பார்க்கின்ற பொழுது என்னுடைய உண்மையான நிலையை நான் மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பிறக்கின்றது. ஆனால் ஏரோது ஏன் குழம்பினான் என்றால், அவன் மனச்சாட்சியை விற்று வாழ்ந்தவன். தன்னுடைய ஏதோ ஒரு ரீதியாக தனக்கு எதிராக வருகின்றவர்கள் எல்லோரையும் அடித்து உடைத்து நொறுக்கி விடலாம் என்று சிந்திக்கின்ற ஒரு தற்பெருமைவாதி. நான் எதையும் செய்யலாம், எனக்கு அதிகாரம் இருக்கின்றது என்ற ஆணவத்திலே இருக்கின்ற பலர் எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்றார்கள். குறிப்பாக தலைமத்துவத்திலே இருக்கின்றவர்கள், அல்லது தலைமை பீடத்திலே இருக்கின்றவர்கள், அல்லது அவர் அரசியலாக இருக்கலாம், அல்லது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அல்லது சமூக அமைப்புகள் மத்தியிலே இருக்கலாம், அல்லது சமயங்கள் மத்தியிலே இருக்கலாம். இந்த தலைவர்கள் அல்லது தலைமத்துவத்திலே இருக்கின்றவர்கள் சில வேளைகளிலே ஆணவம் கொள்ளலாம், அதிகாரம் கொள்ளலாம். நான் எதையும் செய்யலாம், எனக்கு அதிகாரம் இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது என்று நினைக்கலாம். ஆனால் இயேசுவை அவர்கள் உண்மையாகவே உற்று நோக்கினால் குழம்புவார்கள். அவர்களுடைய நித்திரையும் குழம்பும், அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அமைதியும் குழம்பும். ஏனென்றால் ஆண்டவருடைய குரல் அவர்களுடைய உள்ளத்தை குடைந்து கொண்டுதான் இருக்கும். இந்த ஏரோது குழம்பினான் என்பது நற்செய்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் எல்லோரையும் அழித்தொழித்தேன், நான் எல்லோருக்கும் பழி வாங்கினேன், நான் எப்படியும் வாழலாம் என்று நினைத்தேன். ஆனால் இயேசு ஒருமுறை என்னை எதிர்கொண்டால் நான் குழம்பி விடுவேன். அந்த இயேசு இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் எதிர்கொள்ளுகின்றார். மனச்சாட்சியாக வருகின்றார், தூய்மையான உள்ளத்தோடு வருகின்றார், என்னை அரவணைக்க வேண்டும் என்று வருகின்றார். என்னுடைய பாவத்தை நான் ஒப்புக்கொள்ள வைப்பதற்காக வருகின்றார். என்னுடைய தவறான நிலையை உணர்ந்து கொள்ள வருகின்றார், உணர்த்துவதற்கு வருகின்றார். இந்த இயேசுவை நான் எதிர்கொள்ளுகின்ற பொழுது குழம்பலாம். ஆனால் இந்த இயேசு என்னை அரவணைத்து நீ திருந்தி வாழ் என்று எனக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றார். என்னுடைய ஆணவத்தை உடைத்து நான் இறைவனுடைய ஒரு பணியாளனாக, இறைவனுடைய ஒரு பிள்ளையாக வாழ்வதற்கு விரும்புகின்றேன் என்று என்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது ஒரு புதிய விடியல், ஒரு புதிய அத்தியாயம் எனக்கு மட்டுமல்ல, எங்களுடைய சமுதாயத்திற்கும் என்னிலே தங்கி இருக்கின்றவர்களுக்கும் பிறக்கும். ஆகையினாலே இந்த இயேசுவை நாங்கள் தூய உள்ளத்தோடு, திறந்த உள்ளத்தோடு எதிர்கொள்வோம். குழம்ப வேண்டிய அவசியமில்லை. ஆனால் மனமாற்றத்திற்கான ஆயத்தத்தோடு நாங்கள் இந்த இயேசுவை இந்த நாளிலே அணுகுவோமாக. ஆமென்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத். அன்புள்ள வாசகர்களே, நேயர்களே, இன்றைய காலை பொழுதை ஒரு நல்ல பொழுதாக ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்ற நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா சமயங்களும் மனித சமுதாயத்துக்கு போதிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாடு தான் பிறர் மீது பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை என்பது மனித சமுதாயத்தில் இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்களிலே மிக மோசமான ஒரு பழக்கம். அதே நேரத்தில் நடைமுறையிலும் கூட இந்த பொறாமையால் சமுதாயத்துக்கு நஷ்டம்தான் ஏற்படுமே அல்லாமல் எந்த விதமான நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது பொறாமை கொள்ளுதல் என்ற இந்த தீய இந்த செயலை மிக மோசமாக கண்டிக்கக்கூடிய ஒன்றாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த பொறாமை கொள்வதனால் அடுத்தவர்களை விட எந்த வகையிலும் நாம் உயர்வடைந்து விட முடியாது. எப்பொழுதும் நமது உள்ளங்கள் செத்த உள்ளங்களாக, நமது உள்ளங்கள் பிறர் அதாவது துர்நாற்றம் அடைக்கக்கூடிய உள்ளங்களாகத்தான் நம்முடைய உள்ளங்கள் இருக்கும். அத்தகைய தீய செயலிலிருந்து நமது சமுதாயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற அந்த நேரத்திலே இந்த பொறாமை என்பதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அம் யஹ்சுதுன நாஸ அலா மா ஆத்தாஹுமுல்லாஹ் மின் ஃபத்லிஹி. அல்லாஹு தஆலா தன்னுடைய அருட்கொடைகளிலிருந்து யாருக்கெல்லாம் கொடுக்கின்றானோ அதனை பார்த்து இவர்கள் எதற்காக பொறாமை கொள்கிறார்கள் என்று பொறாமைக்காரர்களை பற்றி அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதனால் இறைவன் தான் மனிதனுக்கு கொடுக்கிறானே அல்லாமல் மனிதனுடைய சக்தியை கொண்டு எதுவும் அவனுக்கு கிடைப்பதில்லை. அதனால் இறைவன் என்ன சொல்கிறான், நான் கொடுக்கிறேன். நான் கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவனுக்கு அதை எடுத்துக்கொள்வதற்கு உரிமை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே அவனுக்கு கிடைப்பதை பார்த்துவிட்டு வேறொருவன் அதற்காக ஏன் பொறாமை கொள்ள வேண்டும்? அவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதே இறைவனிடத்திலே அதுபோல தனக்கும் தருமாறு கேட்க வேண்டுமே அல்லாமல் அந்த இறைவனால் கொடுக்கக்கூடியதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அடையக்கூடிய உயர்வை பார்த்துவிட்டு அதற்காக பொறாமை கொள்வதை இறைவன் தடுக்கின்றான். இதனால் எந்த நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இல்லை. பொறாமையின் மூலமாக அடுத்தவனுக்கு நாம் தீங்கு செய்வதனால சமுதாய ரீதியாக நஷ்டம் ஒன்று ஏற்படுவதை பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு ஒருவன் வியாபாரத்திலே முன்னேறி கொண்டிருக்கின்ற நேரத்திலே பொறாமையின் காரணமாக அவனை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்தால் அவனும் வீழ்ந்து விடுகிறான், அவனை வீழ்த்துகின்ற இவனும் வீழ்ந்து விடுகின்றான். சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார ரீதியான உயர்வும் இல்லாமல் மக்கள் நஷ்டத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். அவனிடத்திலே தொழில் புரிகின்றவர்களும் நஷ்டத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். அவனால் உதவி பெறக்கூடிய மக்களும் துன்பத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். இதனால் பொறாமையின் காரணமாக ஒருவனை வீழ்த்துவதால் சமுதாயத்துக்கு நஷ்டமே அல்லாமல் எந்த இலாபமும் இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறாமை விஷயத்திலே ஒரே ஒரு செய்தி சொன்னார்கள். அதாவது இரண்டு விஷயத்தில் மட்டும் பொறாமை கொள்ளலாம், அதை தவிர வேறு எதிலும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த இரண்டையும் சொன்னார்கள். ஒருவனுக்கு நிறைய செல்வம் இருக்கின்றது, அதனை கொண்டு அவன் மக்களுக்கு நிறைய பொருளாதார ரீதியாக உதவி செய்து நன்மை அடைந்து கொண்டிருக்கின்றான் என்பதை கண்டுவிட்டால் அதை காணக்கூடிய ஒருவன் என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்றால், நானும் இவனை போன்று அதிகமான பொருளாதாரத்தை தேட வேண்டும், இவன் செய்கின்ற இதே மாதிரியான நன்மையான காரியங்களை இவனை விட நான் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் பொறாமை கொள்ள முடியும். அதே போல ஒரு அறிவாளியை பார்த்து பொறாமை கொள்ள முடியும். எப்படி? ஒருவன் அறிவு ரீதியாக முன்னேற்றமடைந்து சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்த்துவிட்டால் இவனைப் போல அல்லது இவனை விட அதிகமாக நானும் கற்க வேண்டும், நானும் இவனை விட சிறந்த பதவிகளை அடைய வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொண்டு அவன் பொறாமை கொள்ள முடியும். இதனை நபி அவர்கள் பொறாமை என்று எதற்காக சொன்னார்கள் என்றால், இது ஒரு போட்டி மாதிரியான ஒன்று என்பதனால்தான் இதற்கு பொறாமை என்ற ஒரு கருத்தை சொன்னார்களே அல்லாமல் யதார்த்தமாக பார்த்தால் இது பொறாமை அல்ல.
இது அடுத்தவனை விட தன்னை ஊக்கப்படுத்தி முன்னேற்றத்தை காணுவது என்பதுதான் இதனுடைய யதார்த்தம் என்பதை நாம் விளங்க வேண்டும். இதை தவிர உள்ள வேறு எந்த காரணங்களிலும் எவருடனும் நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை நமக்கு வீழ்ச்சியைத்தான் ஏற்படுத்துவே அல்லாமல் ஒரு நாளும் உயர்வை ஏற்படுத்த மாட்டாது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு பிறர் செய்யக்கூடிய பிறர் அடையக்கூடிய உயர்வுகளை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைந்து அவருக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்ற நட்பண்புடையவர்களாகவே நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதனையே நமது சந்ததிகளுக்கும் சிறார்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நாம் உணர்த்த வேண்டும் என்பதை கூறி இந்த காலை பொழுதிலே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.